இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இது பாரு, இத ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாரு. இது நல்லா இல்லக்கா. என்ன திடீர்னு காணாம போயிடுறீங்க? அதான் சொன்னனே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு. ஆமா, இது என்ன கையில இன்னொரு புடவை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ரோகிணி, எனக்கு அந்த முகூர்த்த புடவை அவ்வளவா பிடிக்கல. அதான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உனக்கு வேற ஒரு புடவையை செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த கலர் எனக்கு பிடிக்கலையே மகேஷ். இந்த கலர் உனக்கு செம்மையா இருக்கு ரோகிணி. நீ மட்டும் இதை கட்டினா கஜோல் மாதிரியே இருப்ப. நானா? ஆமா ஆமா. வேண்டாம் மகேஷ், எனக்கு இந்த புடவையே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோகிணி, தில்வாலே படத்துல கஜோல் இந்த மாதிரி சவுப்பு சைடுல தானே வருவா? எது? உனக்கு தான் சினிமாவை பத்தி நல்லா தெரியுமே. எந்த தில்வாலே? என்ன ரூபினி, நீதான் சினிமா டிக்ஷனரி ஆச்சே. சினிமால உனக்கு தெரியாத விஷயமே இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். நீ போய் இதை மறக்கலாமா? அந்த படத்துல கல்யாணத்துக்கு இந்த கலர் புடவை தான் கட்டிட்டு இருப்பா. ஐயோ, தெரியலன்னு சொன்னா முக்கிய ஆயிடுமே. ஆமா 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 ஆமா, எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. இந்த கலர் புடவை தான் அவ கட்டியிருப்பா. ஒரு பிலிம் மேக்கரா போட்டோகிராஃபி ஆங்கிள் இருந்து சொல்றேன். இந்த கலர் புடவையை நீ கட்டினு வச்சுக்கோயே, உனக்கு அப்படியே செம்மையா இருக்கும்க்கா. என்ன யோசிக்கிற? சரின்னு சொல்ல. நல்லா இருக்கும். ரோகி, மாப்பிள்ள ஆசைப்பட்டு செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காருல, அந்த புடவை நல்லாதாமா இருக்கு. அதை வாங்கிக்கடா. சரி, நான் இதையே வாங்கிக்கிறேன். அப்ப இந்த புடவை கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வந்துடவா? மாப்பிள்ள, எதுக்கு வாங்கினதை கொடுத்துக்கிட்டு இதையும் சேர்த்து எடுத்துப்போம். அது எதுக்கு மச்சான்? முகூர்த்த புடவை எப்பவுமே ஒரு புடவை தான் இருக்கணும். இது இருக்கட்டும். எதுக்காக இவன் இப்படி அடி போடுறான்? ஒருவேளை வர்ஷா இந்த புடவை மேல ஆசைப்பட்டிருப்பாளோ? மாப்பிள்ள சொல்றது சரிதான் கதிரு. முகூர்த்த புடவை ஒண்ணுதான் எடுக்கணும். ஓ, இப்படி வேற ஒண்ணு இருக்கா? சரி கொடுங்க, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். மாப்பிள்ள இங்கே இருக்கட்டும். அது என் அப்பா அம்மா இங்க வந்திருக்காங்களா? கடையில இங்கதான் இங்கே இருக்காங்க. நான் போய் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு இதையும் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன மாப்பிள்ள சொன்னீங்க? அப்பா வந்துட்டாரா? போய் கூட்டிட்டு வாங்க மாப்பிள்ள. சரி, இந்த கொடுங்க. கொடு. காமிகா, அக்கா நல்லா இருக்குக்கா. நல்லா இருக்குது. அந்த வர்ஷா கேட்டான்னு என் பேத்தி ஆசைப்பட்ட புடவைய வாங்கிட்டு போறானே. இன்னும் வர்ஷா, காணுமே. என்ன அருண், புடவை கொடுத்துட்டாங்களா? இந்த அருண் யாரு? இந்த அருண் கேட்டு யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா? ஆமா, எப்படி அவங்க கிட்ட இருந்து இத வாங்குனீங்க? என்ன சொன்னீங்க? ஜஸ்ட் நீ ரொம்ப ஆசைப்பட்ட புடவைன்னு சொன்ன, அவ்வளவுதான், கொடுத்துட்டாங்க. ஆமா, அங்க ரோகிணியோட உட்பி இருந்திருப்பாரே, அவரை பாத்தீங்களா? அவரு உங்கள மாதிரி இருந்தாருல? சில சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு, ஆனா பெருசா இல்ல. I basically don't like that French beard and all. ஓ, ரொம்ப சீன் போடாத. தப்பிச்சிட்டோமேன்னு சந்தோஷப்படு. அருண், ஏய் சூப்பரா இருக்குடா. பாருங்களேன். நல்லா இருக்குல்ல? நல்ல செலக்ஷன் பண்ணிருக்காங்க. என்னடா, உட்பி ஆசைப்பட்ட புடவைனா உடனே போராடி கொண்டு வந்து சேர்த்துட்டல? பின்ன வருங்கால பொண்டாட்டி கேட்டா பண்ணாமலா இருப்பான்? அதானே. 500 கோடி ரூபாய் பணம் எப்படி பண்ணாம இருப்பான்? வெரி குட், இப்படிதான்டா இருக்கணும். அப்போ முகூர்த்த புடவை ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அடுத்தது யாருக்கு என்ன புடவைன்னு செலக்ட் பண்ணுங்க. சரிங்க. நர்மதா, நீ உனக்கு தேவையான புடவை செலக்ட் பண்ணிக்கோ. வா வா. எப்படி? நான் நினைச்சதை விட நீ பெரிய கில்லாடி தான்டா. மாமி கெட்டப் போடுறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஷோ, இந்த கெட்டப் என்ன இவ்ளோ கஷ்டமா இருக்கு? பேண்ட்டும் சரியா நிக்க மாட்டேங்குது, சட்டையும் நிக்க மாட்டேங்குது. இதுல இந்த பாட்டி வேற உடனே வா உடனே வான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஐயோ, இப்ப என்ன பிரச்சனையோ என்னமோ.
ச்சே, நர்மதாவும் வந்திருந்தா செம்ம ஜாலியா இருந்திருக்கும். கடைசி நேரத்துல அம்மா நர்மதா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பாவம் நர்மதா அவ்வளோ சந்தோஷமா கிளம்பிக்கிட்டு இருந்தா. இப்ப என்ன பண்றான்னு விசாரிப்போம். கதிர் கால் பண்றாரு. என்னவா இருக்கும்? சிஷ்யா, என்ன சிஷ்யா? குரு சாரி. என்ன சிஷ்யா, எதுக்கு இப்ப திடீர்னு சாரி? அதெல்லாம் குரு, புடவை எடுக்கிறதுக்கு உங்களை கூட்டிட்டு வர முடியாம போயிடுச்சு. அம்மா திடீர்னு உங்களை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? சிஷ்யா, நம்ம குடும்பத்துல இப்போ ஒரு கல்யாணம் நடக்க போகுது. ஆளுக்கு ஒரு வேலை பார்த்தா தானே நல்லா இருக்கும். எல்லாரும் மொத்தமா கிளம்பி போனா அப்புறம் வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் யார் பாக்குறது? இருந்தாலும் இத மாதிரி முக்கியமான சமயத்துல நீங்க இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல குரு. சிஷ்யா, நமக்கு காரியம் தான் முக்கியம். நான் வராதது ஒரு விஷயமே இல்ல. நீங்க எல்லாரும் இருந்து புடவை எடுத்துட்டு வாங்க, நான் சமைச்சு வைக்கிறேன். அம்மா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீசைய சரி பண்ணிட்டு இருக்கேன். என்னது, என்ன சொன்னீங்க? ஐயோ, உளறிட்டனா? கீரைய ஆஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்ன சிஷ்யா. ஓ, எனக்கு என்னவோ வேற மாதிரி கேட்டுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு நடந்த எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் இன்னொரு நாள் இதே மாதிரி உங்களை கடைக்கு கூட்டு வந்து நல்ல புடவையா எடுக்கிறோம். எனக்கு புடவையெல்லாம் வேண்டாம் சிஷ்யா. இந்த மீசை வேற ரொம்ப இருக்குது. பிச்சுட்டு அப்புறம் ஒட்டிக்கலாம். ஐயோ, ஏற்கனவே என்கிட்ட புடவைலாம் இருக்கு. உங்க குடும்பத்துல இருக்க மத்தவங்களுக்கு புடவை எடுத்துட்டு சீக்கிரமா வாங்க சிஷ்யா. அதென்ன உங்க குடும்பம் எங்க குடும்பம்? நீங்களும் நம்ம குடும்பம் தானே? மோகனே, முதலாளி அந்த மூட்டை எடுத்துட்டு வர சொன்னார், போய் எடுத்துட்டு வா சீக்கிரம். போ. என்ன இங்க பேசுறதெல்லாம் போன்ல கேக்குது? டேய், நிறைய வேலை இருக்குதுடா, போயிட்டு சீக்கிரம் வா. இந்த வாட்டியாச்சும் போ சொன்னா. என்ன அப்படியே கேக்குது? என்ன நடக்குது இங்க? டேய், அவனுக்கு வேற வேலை இருக்குடா, அந்த வாட்டி நீ போ. போறேன் சொல்றல, போடா. அப்போ நர்மதா இங்கதான் எங்கேயோ இருக்கா.